இவங்களுடைய பெயர் கௌசல்யா. இவங்க ஒரு தனியார் நிறுவனத்துல கேசியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாசானா நல்ல சம்பளம். இவங்க பார்க்க ரொம்பவே அழகா இருப்பாங்க. அந்த அழகுக்கு நிகராவே சரியான திமிரு பிடிச்சவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. வாங்குற சம்பளத்தை அப்படியே அப்பா கிட்ட ஒப்படைப்பாங்க. இவங்களுடைய எண்ணம் லட்சியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ போகணும், அங்க ஒரு 6 மாசம் ட்ரைனிங் எடுக்கணும், அங்க நிறைய விஷயத்த கத்துக்கணும், இங்க உள்ளூர்ல வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியாகணும், நமக்கு கீழே ஒரு 10 பேர்த்த வேலைக்கு வைக்கணும் அப்படிங்கறத தான் முழு மூச்சா பார்த்தனா இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா நம்ம கௌசல்யா கிட்ட சொல்றாங்க, உனக்கு திருமணம் பார்த்து முடிவு பண்ணிட்டோமா, உன்னுடைய பையன் பேரு, உன்னைய திருமணம் பண்ணிக்க கூடிய பையன் பேரு வந்து விக்ரம். அந்த பையன் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பார்த்தனா வசதியான பையன். அவங்க அப்பா அம்மா ரொம்பவே பார்த்தீங்கன்னா செல்வந்தர்கள். மிகப்பெரிய ஒரு வீடு இருக்குது, அவங்களுக்கு கீழே ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சொந்தமாவே கம்பெனி வச்சிருக்கிறாங்க. நீ வேலைக்கு போயாகணும் அப்படிங்கிற கஷ்டம் எதுவுமே கிடையாது, நீ அவங்க வீட்டுல இருந்தாலே போதும் அப்படின்ட்டு அப்பாவும் அம்மாவும் நம்ம கௌசல்யா கிட்ட சொல்றாங்க. கௌசல்யா சொல்றதெல்லாம் ஒரே விஷயம் மட்டும்தான், நான் ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அடிமையா இருக்க விரும்பல, நான் யுஎஸ்ஏ போகணும், அங்க ட்ரைனிங் எடுக்கணும், நான் உள்ளூர்ல வேலை பார்க்கணும், அதுக்கப்புறமா நீங்க சொல்ற பையனை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம கௌசல்யா சொல்றாங்க. அதுக்கு நம்ம அப்பா வந்து சொல்றாங்க, என்னம்மா நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க, அந்த பையன் வந்து எந்த அளவுக்கு வசதி பயிற்ற பையன் தெரியுமா, நீ வேலைக்கு போய் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பையன் இந்த வரன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, வேற யாராவது திருமணம் பண்ணி போயிருவாங்க, ஏன்னா அவ்வளவு கோடி வசதி வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு அப்பா வந்து நம்ம கௌசல்யா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. கௌசல்யா எதுவுமே மறுக்க முடியல. ஒரு பக்கம் அப்பா பேச்ச மறுக்க முடியல, இன்னொரு பக்கம் வரன் பார்க்க வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மறுக்க முடியல. கல்யாணத்துக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டாரே அப்பா அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் கௌசல்யா நம்ம அப்பா கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, நான் யுஎஸ்ஏ போய் தான் ஆகணும், அதை யாராலும் தடுக்க முடியாது, எனக்கு பதிலா அநாத ஆசிரமத்தில் இருக்கிற பவித்ரா அப்படிங்கிறவங்களை நாம வந்து விக்ரமுக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சிடலாம், அவங்க வந்து 6 மாசம் வரைக்கும் வேலை எப்படியோ ஒன்னா இருந்து குடும்பம் நடத்திடட்டும், நான் வெளிநாட்டிலேருந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ளார ஏதாவது பிரச்சனை பண்ணி நம்ம பவித்ரா மூலியமா அவங்க கணவர்கிட்ட ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி பிரிச்சு வச்சிடலாம், டைவர்ஸ் பண்ண வச்சிடலாம், அதுக்கப்புறமா நான் வந்து அந்த குடும்பத்துல வந்து வாழறேன், எனக்கு அது வரைக்கும் அவங்க கணவர் மனைவியா வாழ்றதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது, ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இதெல்லாம் சர்வ சாதாரணம் அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆரம்பத்துல இந்த ஒரு விஷயத்துக்கு அப்பா கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா ஒத்துக்கல, எல்லாத்துக்கும் பார்த்தனா மறுப்பு சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம பொண்ணு பிடிச்ச பிடிவாதத்துல இருக்கிறாங்களே அப்படின்னு முடிவு பண்ணி அநாத ஆசிரமத்தில் இருக்கிற நம்ம பவித்ராவை அழைச்சுக்கிட்டு வராங்க. பவித்ரா கிட்ட நடந்து முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பார்த்தனா சொல்றாங்க. பவித்ரா கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை, நீங்க அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா வந்து போக சொல்லுங்க, நான் காலம் முழுக்க நான் வேலை செய்யறேன், எனக்குன்னு மாசானம் கொஞ்சம் சம்பளம் கொடுத்தாலே பார்த்து போதும், ஆனா நீங்க வந்து மனைவியா இருக்க சொல்றீங்களே, இப்படி இருக்கும் போது எப்படி, அதுவும் 6 மாசம் கழிச்சு நீங்க வந்துருவீங்க, இப்படி இருக்கும் போது நான் அவங்க கூட எப்படி இருக்கிறது, அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பணக்கார குடும்பம், மிகப்பெரிய ஒரு வசதி படைச்சவங்க, அவரு வந்து கொஞ்சம் கரடு முரடானவங்க அப்படின்னு நீங்களே பார்த்தா சொல்றீங்க, இப்ப இருக்கும் போது அவங்களுடைய ஆசைக்கு நான் இறங்கிதான் ஆகி ஆகணும், என்னுடைய கற்பு வந்து என்னைய திருமணம் பண்ணிக்க போற அவருக்கு மட்டும்தான் சொந்தம், இப்ப இருக்கும் போது உங்களுக்கு பார்த்த பையனை நான் எப்படி திருமணம் பண்ணிக்கிறது அப்படின்னு எவ்வளவோ தூரம் பார்த்தனா எடுத்து சொல்லி பார்க்கறாங்க. நம்ம கௌசல்யாவும் சரி, சின்ன வயசுல எங்க மூலியமா நீ வளர்ந்தது எல்லாத்தையும் மறந்துட்டியா, நாங்க இல்ல அப்படின்னா நீ இப்போதைக்கு உயிரோட இருக்கவே வாய்ப்பு கிடையாது, நான் என்ன சொன்னாலும் நீ செஞ்சுதான் ஆகணும், நீ விக்ரம திருமணம் பண்ணிக்கிற, அவங்க கிட்ட வாழ்ற மாதிரி நடிக்கிற, ஒருவேளை உங்களுக்குள்ளார ஏதாவது அந்யோன்யமா சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்தா கூட எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, 6 மாசம் முடிஞ்ச உடனே நான் கண்டிப்பா வந்து நீ வந்து அவர்கிட்ட பிரச்சனை பண்ணி எதையாவது சாக்கு போசு சொல்லி அந்த வீட்டு
வீட்டை விட்டு கிளம்பிரு, அதுக்கப்புறமா நான் அவர் கூட வாழ்க்கை நடத்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்ம பவித்ராவுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலயே நம்ம கௌசல்யா குடும்பம் தான் பாத்தீங்கன்னா பவித்ராவை வளர்த்துச்சு. பவித்ராவை பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, ஆதரவு இல்லாத நிலைமையில தான் இருக்காங்க. ஆனா ஆளு பார்க்க முக லட்சணமா ரொம்பவே அம்சமா பார்த்தனா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிடும் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம பவித்ரா இருக்கிறாங்க. ஒரு வழியா பவித்ரா வந்து எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க. விக்ரமும் பாத்தீங்கன்னா பவித்ராவை பாக்குறாங்க. நம்ம கௌசல்யா வந்து பவித்ரா கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இன்னையிலேருந்து உன்னுடைய பெயர் வந்து பவித்ரா கிடையாது, கௌசல்யா தான். ஏன்னா கௌசல்யாவை தான் திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறத அந்த குடும்பம் நம்புது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிய வச்சிடறாங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா பவித்ரா பேரை மறந்துட்டு தன்னுடைய பேரு கௌசல்யா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தன்னுடைய மனசுக்குள்ளார ஏத்துக்கிறாங்க. விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா முறைப்படி பொண்ணு பார்க்க வராங்க. நம்ம கௌசல்யாவை ரொம்ப பாத்தீங்கன்னா பிடிச்சு போச்சு, பவித்ராவை ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்படி இருக்கும் போதுதான் அடுத்த கட்டமே திருமணத்துக்கு பார்த்தனா ஏற்பாடு பண்றாங்க. நம்ம பவித்ராவுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்திருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம் நடிச்சுத்தானே ஆகணும் அப்படின்னு ஒரு வழியா தாலி வந்து கட்டிக்கிறாங்க. தாலி கட்டின உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போறாங்க. மிகப்பெரிய ஒரு பங்களா, டிரைவரே ஒரு 4-5 பேர் பார்த்தனா இருப்பாங்க போல. ஏகப்பட்ட கார் வசதி இருக்கிறாங்க, செக்யூரிட்டி இருக்கிறாங்க, உள்ளார சொந்த பந்தம் அப்படின்னு அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அந்த வீடே பார்த்தீங்கன்னா புதுசா திருமணம் நாள் அப்படிங்கிறதுனால வீடே பார்த்தீங்கன்னா நிறைய லைட்டுகளால ஜொலிக்க வந்து ஆரம்பிக்குது. இது எல்லாம் பார்த்து பவித்ரா சந்தோஷப்படுறதா இல்ல வசமா மாட்டிக்கிட்டமே, ஒருவேளை நம்ம ஏமாத்துக்காரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம நிலைமை என்னாகும் அப்படிங்கிற பதட்டத்தோட பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளார போறாங்க. ஆனா தனக்கு தாலி கட்டின கணவர் வந்து ஏதோ முக்கியமான ஒரு பணி காரணமா வெளியில போயிட்டாங்க. நைட்டு 11 மணி வாக்கில தான் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் பேசுறாங்க. ஒரு வழியா சாப்பாட்டு வேலையும் முடியுது. உடனே பாத்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து முதலிரவு அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பவித்ராவை நீட்டா வந்து அலங்காரம் பண்றாங்க. ஏற்கனவே பவித்ரா கொள்ளை அழகு, அதுக்கேத்த மாதிரி அலங்காரம் பண்ணினதுனால இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அழகு வந்து ஜொலிக்கவே ஆரம்பிக்குது. அந்த முதலிரவு அறைக்கு பாத்தீங்கன்னா உள்ளார வந்து போறாங்க. அந்த பெட்ல கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா உக்காந்து இருக்காங்க. அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பதட்டத்தோட உக்காந்து இருக்கிறாங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு முதல் திருமணம், எனக்கும் இது முதல் அனுபவம் தான். கண்டிப்பா இன்னைக்கு நம்ப முடியாது அப்படின்னு சொன்னா அவர் எப்படி வந்து கேட்பாரு? ஏன்னா இவ்வளவு தூரம் வசதி படைச்சவரு தனக்கு வந்து பாத்தீங்கன்னா மனைவியா வர்றவ கூட எப்பொழுதும் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் வருவாங்க. ஆனா நாம எப்படி சொல்லி அவர்கிட்ட புரிய வைக்கிறது? உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னா கௌசல்யாவுக்கு நாம பண்றது மிகப்பெரிய துரோகம் ஆயிடும். பொய் சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த குடும்பத்துக்கு நாம பண்றது மிகப்பெரிய துரோகம் ஆயிடும். என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அந்த பெட்லே பாத்தீங்கன்னா நீட்டா அலங்காரம் பண்ணிக்கிட்டு உக்காந்து இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் கார் ஆரன் சவுண்ட் கேக்குது. நம்ம விக்ரமும் பாத்தீங்கன்னா வீட்டு உள்ளார வராங்க. வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசுறாங்க. நான் சாப்பாட்டை ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், நீங்க எல்லாம் படுத்து தூங்குங்க. இப்போதைக்கு பவித்ரா கௌசல்யா எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. மாடியில இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. மாடிக்கு போறாங்க. நம்ம விக்ரமுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுது. தன்னுடைய மனைவி பெட்ல வந்து உக்காந்துருக்கா, அதுவும் மிகப்பெரிய ஒரு கண் கூசுற அளவுக்கு பேரழகியா பார்த்து இருக்கிறாளே அப்படின்னு பார்த்தனா பார்த்து வியந்து வந்து பாக்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த பெண்ணோடைய வாசமும் நம்ம விக்ரம் மேல பட்டது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு திருமணம் ஒண்ணு நடக்கணும், தன்னுடைய மனைவி கூட தான் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்ம விக்ரமும் பார்த்தா இருந்திருக்கிறாங்க. விக்ரம் அவங்க கிட்ட கேட்கிறாங்க, என்னம்மா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கிறாங்க. சாப்பிட்டேங்க அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பாத்ரூமுக்கு போறாங்க. நீட்டா ஃப்ரெஷ்ஷா குளிக்கிறாங்க. அரைகுறை ஆடையோட பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் பாத்தீங்கன்னா வெளியில வராங்க. நம்ம கௌசல்யாவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் செம்புல பால் எடுத்துட்டு போறாங்க. அவங்க அரைகுறை ஆடையோட இருக்கிறத பார்த்துக்கிட்டு பயத்துல பதட்டத்துல அந்த செம்புல இருக்கிற பாலை அப்படியே கீழே போட்டுடுறாங்க. உடனே பாத்தீங்கன்னா ஏன் என்னாச்சு, எதையோ பார்த்து பயந்துட்ட போல அப்படின்னு ஒரு வழியா பாத்தீங்கன்னா
செம்பை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பவித்ராவை அப்படியே பார்த்தோன்னா கைத்தாங்களா பெட்ல வந்து உக்காந்துருக்கிறாங்க. எனக்கும் உன்னைய மாதிரி தான் புது அனுபவம். திருமணத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பேசுனது கிடையாது. எனக்கும் 1008 ஒர்க் டென்ஷனு. இதுக்கப்புறம் எனக்குன்னு நீ வந்துட்ட. நான் உன்னைய மகாராணி மாதிரி பார்த்தனா பார்த்துக்குவேன். வெளியிடங்களுக்கு எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஆசை. எனக்கு பெரும்பாலும் சொந்த பந்தம் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. இதுக்கப்புறமா நீதான் எனக்கு சொந்தம், நீதான் எனக்கு உறவு, நீதான் எனக்கு நட்பு, நீதான் என்னுடைய மனைவி. நான் இதுக்கப்புறமா நான் உன்னைய கைத்தாங்களா நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு ஏகப்பட்ட ஆசை வார்த்தை வந்து பார்த்தோன்னா சொல்றாங்க. நம்ம பவித்ராவுக்கு ஒரு வகையில சந்தோஷமா இருந்திருந்தாலும் இது வந்து அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கை. நம்ம ஒரு 6 மாசம் கழிச்சு நம்ம போயிடுவோம். இப்படியெல்லாம் இருக்கும்போது இப்போதைக்கு அடுத்த கட்டமா உடனே பார்த்தீங்கன்னா முதலிரவுக்கு அவர் வந்து தயாராயிட்டாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து அவங்களுடைய கணவர்கிட்ட சொல்ற ஒரே விஷயம், எனக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு படுத்து தூங்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம பவித்ராவும் அன்னைக்கு படுத்து தூங்கிடுறாங்க. கணவர் விக்ரமும் சரி பெருந்தன்மையா பார்த்தீங்கன்னா பவித்ரா பக்கத்திலே பார்த்து படுத்து தூங்கிடுறாங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட பதட்டத்தில் இருந்ததுனால ரொம்பவே அசந்து போய் படுத்து தூங்கிடுறாங்க. இந்த பக்கம் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து அவங்கள வந்து கைத்தாங்களா மேல கைக்குள்ளார போட்டுக்கிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. காலையில எழுந்திருச்சோன பதட்டம் வேற, ஒருவேளை ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு தன்னுடைய உடம்ப வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பாடா எதுவும் நடக்கலையே அப்படிங்கிற சந்தோஷத்தோட அடுத்த கட்டமா பாத்ரூம் போயிட்டு நீட்டா குளிச்சு முடிக்கிறாங்க. இப்படியே பார்த்து 2 நாளா போகுது. விக்ரமால என்னதான் பிரச்சனை, ஏன் நம்ம கூட இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் வர வந்து ஆரம்பிக்குது. ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம பவித்ரா எந்த உண்மையும் பாத்தீங்கன்னா சொல்லல. அன்னைக்குன்னு பார்த்து விக்ரம் இருந்த ஆர்வத்துல, விக்ரம் இருந்த கரடு முரடான நேரத்துல அன்னைக்கு இரவு முழுக்க பாத்தீங்கன்னா கணவன் மனைவியா இருந்து முடிச்சிடுறாங்க. பவித்ரா எவ்வளவு தூரம் தடுத்து பார்த்தும் விக்ரம் பார்த்தன கேட்கல. விக்ரம் பொறுத்தளவுக்கு எப்படியோ இது தன்னுடைய மனைவி, என்ன நடந்தாலும் யாரு நம்மளைய கேட்க போறா, நான் தான் முறைப்படி தாலி கட்டி என்னுடைய மனைவி ஆக்கிக்கிட்டானே, ஏதோ அவங்களுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவமா இருக்கலாம், அதுக்காக நான் வந்து பொறுமையா இருக்க முடியுமா அப்படின்னு அவங்க கூட சந்தோஷமான அந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்து பார்த்தனா முடிக்கிறாங்க. நம்ம பவித்ராவும் சரி பெருசா காட்டிக்காம எல்லாத்துக்கும் பார்த்தனா இடம் கொடுத்துடுறாங்க. நாட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஓட வந்து ஆரம்பிக்குது. 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, 5 மாசம் ஆகுது, 6 மாசம் ஆகுது. பவித்ரா பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே பிரெக்னன்ட் ஆகி பார்த்தனா முடிச்சிடுறாங்க. நம்ம விக்ரமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு கிடக்கிறான். நம்மளுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, அதுவும் பவித்ரா மூலியமா வரப்போகுது. பவித்ரா மாதிரி என்னுடைய மனைவி பவித்ரா மாதிரி நல்ல அழகான குழந்தை பெற்றெடுத்தாங்க அப்படின்னா உண்மையிலுமே நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட பார்த்தனா இருக்கிறாங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா கௌசல்யாவுடைய என்ட்ரி பார்த்தனா ஆரம்பிக்குது. உண்மையிலுமே ராஜா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம பவித்ரா. 2 பேருமே கார்ல ஒன்னா போறாங்க, ஒன்னா சிரிச்சு பேசுறாங்க, ஒன்னா பழகுறாங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா நேருக்கு நேரா கௌசல்யா பாக்குறாங்க. கௌசல்யாவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பொறாம குணம். எப்படியாவது இந்த பவித்ராவை விரட்டி அடிச்சிடணும், இது வந்து நான் வாழ வேண்டிய வாழ்க்கை, இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணம் பாத்தீங்கன்னா வர வந்து ஆரம்பிக்குது. இருந்திருந்தாலும் பவித்ரா வந்து கணவரை விட்டு கொடுக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா கணவருக்கு மேல அவ்வளவு அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சிருக்காங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னுடைய கணவரை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துலதான் இருக்கிறாங்க. இருந்திருந்தாலும் கௌசல்யா மூலியமா எல்லா உண்மையும் தெரியறதுக்கு முன்னாடி நாமளே தன்னுடைய கணவர்கிட்ட இந்த உண்மையை சொல்லிடலாமே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த உண்மையை சொன்னோம்னா கணவர் நம்மளை ஏத்துக்குவாரா இல்ல விரட்டி அடிச்சிடுவாரா அப்படிங்கிற பதட்டம் ஏகப்பக்கம் இருந்துகிட்டு இருக்குது. இருந்திருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் இரவு வேளையில சந்தோஷமான முறையில கணவர் வந்து நம்ம பவித்ரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது பவித்ராவே நடந்து முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பார்த்தனா சொல்றாங்க. நான் வந்து ஒரு அநாத ஆசிரமத்துல தான் பிறந்து வளர்ந்தேன். என்னைய வந்து பாத்தீங்கன்னா கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டது கௌசல்யா தான். ஆனா கௌசல்யாவுக்கு உங்களையே கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னைய வந்து இங்க வாழ்ற மாதிரி நடிக்கத்தான் பார்த்தனா சொன்னா. ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் உண்மையிலுமே உங்ககிட்ட வாழ்ந்துகிட்டேன். நான் ஒரு அநாத பொண்ணு தான். உண்மையிலுமே வந்து இந்த விஷயம் என்னைக்கோ ஒரு நாள் தெரிஞ்சு என்னைய கண்டிக்கிறதுக்கு பதிலா நானே இந்த உண்மையை நான் உங்ககிட்ட பார்த்தனா சொல்றேன். இந்த உண்மை தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறமும்
என்னவோ என்னை நீங்க இந்த குடும்பத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமா வச்சுக்கோங்க. ஆனா நான் உங்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் துரோகம் பண்ணியாகணும், இங்க இருக்கிறத எடுத்துட்டு போயாகணும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த குடும்பத்துல வரல. ஏதோ ஒரு கட்டாயத்து அடிப்படையில, மிரட்டல் அடிப்படையில தான் நான் வந்திருக்கிறேன். இப்போதைக்கு இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க என்னுடைய குடும்பம் மாதிரி நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லா உண்மையும் பார்த்தனா சொல்றாங்க. விக்ரமுக்கு இந்த விஷயத்தை கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சாலும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ யாரு, எங்கிருந்து வந்திருக்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் பார்த்தனா எனக்கு தெரியும். இப்போதைக்கு நீ என்னுடைய மனைவி ஆயிட்ட. கௌசல்யா இந்த குடும்பத்துக்குள்ளார வர முடியாது. அது மட்டும் இல்லாம கௌசல்யா ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணு அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உன்னைய மாதிரி ஒரு அன்பான மனைவி கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ தான் என்னுடைய மனைவி அப்படின்னு சந்தோஷமான முறையில வாழ்க்கை வந்து வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. திமிரு பிடிச்ச நம்ம கௌசல்யா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிச்சாலும் பாத்தீங்கன்னா நல்ல மனிதர்களை சம்பாதிக்க முடியல. இதனால இப்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா சரியான துணை இல்லாம தனிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க.